பாஸ்ட் லைஃப்பில் நம்ம நிறைய நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ்லேருந்து நீங்கள் லெட் கோ பண்ணி வந்துட்டீங்களா? இல்லை அப்படின்னா இன்னும் யார் மேலேயாச்சும் கோபம் வெறுப்பு அப்படின்னு சொல்லி கேரி பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கீங்களா? நம்ம அவங்கள மன்னிக்க முடியல அப்படின்னாக்க அது ஃபஸ்ட்டு நம்மளோட ஹெல்த்தை தான் அஃபெக்ட் பண்ணும். நம்மளோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ரெண்டுத்தையும் அஃபெக்ட் பண்ணுறதோட மட்டுமே அல்லாமல் நம்மளோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் க்ரோத்தையுமே அதை அஃபெக்ட் பண்ணும். பாஸ்ட் லைஃப் ஹர்ட்ஸ்லேருந்து நம்ம ஹீல் பண்ணி லெட் கோ பண்ணி வரப்போ மட்டுமே ப்ரெசன்ட் மொமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணி வாழ முடியும். அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம், எப்படி நம்ம அடுத்தவங்கள ஃபர்கிவ் பண்ணலாம், நம்மளை ஹர்ட் பண்ணவங்களே எப்படி ஃபர்கிவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு 6 ஸ்டெப்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன், எந்த ஒரு ஹர்ட்ஃபுல்லான சுச்சுவேஷன் உங்களை பெயின்ஃபுல்லாக ஆக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதில் எந்தெந்த பர்சன்ஸ் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க, உங்களோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அந்த பீப்புள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் சில பேர் அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. சில பேர் அவங்கக்கிட்ட நீங்கள் நேரடியாகவே இந்த 6 ஸ்டெப் ப்ராசஸை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி சொல்லிக்கலாம். இல்லைனா ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கலாம், இல்லை வெர்பலாக கூட அவங்கக்கிட்ட பேசிக்கலாம். சில பேர் உங்களை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு எம்டி சேர் வச்சுக்கோங்க. உங்களோட எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறப்ப நமக்கு நிறைய டிசீஸ் வந்துடும். ஸோ அப்போ ஆப்போசிட்டில் ஒரு எம்டி சேர் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த பர்சன் அங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரியே உங்களோட எல்லா எமோஷன்ஸையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஒன்று இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் லெட்டர் எழுதி அந்த லெட்டரை த்ரோ பண்ணிடலாம். அந்த லெட்டரில் உங்களோட எல்லா எமோஷன்ஸையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தூக்கி போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, எந்த ஒரு சுச்சுவேஷன் உங்களை ஹர்ட் பண்ணுச்சோ அதில் என்ன உங்களுக்கு கோவமோ உங்களோட கோவத்தை அப்படியே நீங்கள் வெளிப்படுத்தணும் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, அந்த கோவத்தை நீங்கள் அப்படியே அந்த பர்சன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டபிள் பர்சனாக இருந்தால் நீங்கள் நேரடியாக கூட வெளிப்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் எம்டி சேர் வச்சுட்டு அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரியே உங்களோட கோவத்தை, உங்களோட எமோஷன்ஸை ஃபுல்லி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்ருக்கப்ப பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கோவத்தை வேறு யார் மேலேயாவது காட்டிடுவீங்க. ஸோ அப்போ நான் இந்த சுச்சுவேஷன் இதில் நான் இப்படி கோவமாக இருக்கேன் பிகாஸ் அங்கே உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க மேலே நீங்கள் கோவமாக இருக்கீங்க. ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷன் உங்களோட கோவம் என்ன அப்படின்றத உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. அடுத்து செகண்ட் ஸ்டெப் கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷன் உங்களை பெயின்ஃபுல்லாக ஆக்கியிருக்கும், நீங்கள் ஹர்ட் ஆகியிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி ஹர்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணீங்க, இந்த சுச்சுவேஷன் இப்படி என்ன ஹர்ட் பண்ணுச்சு, ஸோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். தேர்ட் பார்த்தீங்கன்னாக்கா, சம்டைம்ஸ் அந்த நெகட்டிவ் சுச்சுவேஷன் உங்களை பயத்துக்குள்ளே கூட ஆக்கியிருக்கும். ஸோ இந்த மாதிரி இதனால் நான் பயந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பய உணர்வு ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அந்த பய உணர்வையும் நீங்கள் வெளிப்படுத்தலாம். ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது அந்த சுச்சுவேஷனில் மிஸ்டேக் பண்ணி இருந்தீங்கன்னா ஐ எம் சாரி ஃபார் தட் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட சாரி கேட்கலாம். நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம். என்னை மன்னிச்சிருங்க, ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, உங்களோட நீட் என்ன அப்படின்றத தெளிவாக அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். இங்கே நமக்கு ஏன் கோவம் வருதுனாக்கா, நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுருப்பீங்க, நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பீங்க, நீங்கள் நினச்சது நடக்காமல் போகிறதுனால தான் ஒரு கோவம் வருது. அவங்களோட சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும், அவங்களோட இன்டென்ஷன் வேறு மாதிரி இருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அவங்கக்கிட்டேருந்து அப்படின்றத நீங்கள் தெளிவாக உங்களோட வாண்ட் என்னன்றதை 5th ஸ்டெப்பில் தெளிவாக அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும். 6th ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்கள நீங்கள் முழுமையாக மன்னிச்சுட்டு உங்களோட லவ்வை அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான். நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை லவ் பண்ணுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லவ்வை வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிரஸ். இப்போ நீங்கள் இந்த 6 ஸ்டெப் நம்ம பார்த்த 6 ஸ்டெப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்டில் உள்ள பர்சன் கிட்ட நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறப்போ நீங்கள் ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருந்த எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். உங்களுக்குள்ள இன்னர் பீஸ், காம்னஸ் எல்லாமே ஃபீல் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ இதை பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லாரையுமே ஃபர்கிவ் பண்ணிக்கிறப்ப அது உங்களோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.